இந்த வீடியோவில் நம்ம டாய் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 டைப் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் இந்த டெக்ஸ்ட் என்ன ப்ராம்ப்டோ அந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி இப்படி இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா create a realistic action figure toy based on the person in the photo. The figure should come inside a boxed package styled like a classic action figure display. Include miniature accessories beside the figure, such as toy accessories. On the top of the box, add a hole like typical action figure packaging. At the front, display the name, present the entire concept in a visually realistic style. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டாய் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அதுக்குரிய ப்ராம்ப்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நான் சின்னதாக கொஞ்சம் எடிட் பண்ண போகிறேன். என்ன எடிட் பண்ணுறதை பாருங்கள். ஸோ இந்த நேம் இருக்கிற இடத்துல நான் என்னோட நேமை வந்து டைப் பண்ணுறேன், லியோ. அதே மாதிரி டாய் அக்சசரிஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ இந்த டாய் அக்சசரிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப், கேமரா அண்ட் லம்போகினி அண்ட் பைக். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கிங்க. ஸோ நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவையான ப்ராம்ப்ட் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம். திரும்பி அதே மாதிரி அதவே கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். ஆனால் இந்த லியோன்றது இடத்துல நான் ஒரு கேர்ள் நேம் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீலா, ஷீலா கொடுத்தாச்சு. இப்போ இந்த டாய் அக்சசரிஸ் இடத்துல நம்ம டெல் லேப்டாப்பில் கொடுத்தது பார்த்தீங்களா, அதை டெலிட் பண்ணிவிட்டு லேடிஸ் அக்சசரிஸ், அதாவது கேர்ள்ஸ் பிடிக்கும் தெரியுங்களா, லிப்ஸ்டிக்கு, ஜுவல்ஸ், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக், பெர்ஃப்யூம், மேக்கப் பாக்ஸ், அண்ட் ஜுவல்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ 2 ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கா, அதில் உங்களோட இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டாயை கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ், அதில் ஒரு கேர்ள் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்துக்குங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் நமக்கு டாயை கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ப்ராம்ப்டை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க வீடியோ ப்ராம்ப்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி கிளிங் ஏஐ அப்ளிகேஷனில் பேஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி மேலே கிளிக் இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண இமேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் லோட் ஆகும். ஸோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேவ் பண்ண இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஜென்ரேட் கொடுங்க. இந்த ஃபைலோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாவ், ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.